நேத்து ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணி என்ன கேட்டாரு அப்படின்னா, "ப்ரோ நீங்க நெறைய வீடியோஸ் போடுறீங்களே, எஸ்ஐபி பண்றதுக்கு எந்த டேட் பெஸ்ட் டேட்?" அப்படின்னு கேட்டாங்க. எஸ்ஐபி நீங்க பண்றீங்க அப்படின்னா, எஸ்ஐபி பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் டேட் எதுவுமே கிடையாது. ஒண்ணே ஒண்ணு எஸ்ஐபில என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ரெகுலரா நீங்க எஸ்ஐபி பண்ணிட்டே இருக்கணும். நடுவுல ஸ்டாப் பண்ணக்கூடாது. என்னைய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எப்ப சேலரி வருதோ, அதுக்கு அடுத்த ட்ரேடிங் டேஸ்ல நீங்க எஸ்ஐபி பண்றது ரொம்ப நல்லது. எவ்ரி மந்த் நீங்க 1 டூ 10க்குள்ள எஸ்ஐபிய பண்ணிருங்க. மந்த் எண்டுல எஸ்ஐபி பண்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு மந்த் எண்ட்ல தான் அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னா, நீங்க மந்த் எண்ட்ல கூட எஸ்ஐபி பண்ணிக்கலாம். எஸ்ஐபி பண்றதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டேட் கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, மார்க்கெட்ல டெய்லி ட்ரேடிங் நடக்கும். டெய்லி மார்க்கெட்ல வொலாட்டிலிட்டி இருக்கும். அதனால நீங்க எப்ப எஸ்ஐபி பண்ணாலும் சரி, எல்லா நாளும் நல்ல நாள் தான். அதனால நீங்க எப்ப வேணாலும் எஸ்ஐபி பண்ணிக்கோங்க. ஒரு லாங் டெர்ம்க்கு வெயிட் பண்ணீங்கன்னா, எஸ்ஐபியோட மேஜிக்க நீங்க கண்கூடா பார்க்கலாம். நம்ம எஸ்ஐபிக்கு பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நம்ம வீராஃபின் சேனல ஃபாலோ ஆர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோல மியூச்சுவல் ஃபண்ட்ல எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, எது பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட், எதுல நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணா நல்லது அப்படிங்கிறத நான் சொல்றேன். தேங்க் யூ.